முடியுங்கள். இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்க, இன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்றைக்கே கர்த்தரை ஆராதிங்க, எப்போதே ஆயத்தமா இருங்க. இந்த புத்தி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, யாராவது பார்த்துக்கிடுவோம் என்ன. அப்படிதான் நான் அடிக்கடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஹெட்மாஸ்டர் நம்ம சபைக்கு வருவார். அவர் ஒரு சிஎஸ்ஐ சபைக்கு போனவர். சர்ச்சுக்கு வந்து பின்னாடி உட்காருவார். முதல்ல போயிட்டு பென்ஷன் எடுத்த உடனே வீட்டுக்கு போக மாட்டார், நேராக சர்ச்சை தேடி வருவார். பாஸ்டரா இருக்கீங்களான்னு வருவார். என்னங்க என்ன தசமா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். தசமா கரெக்டாக வந்து கொடுத்துருவார். ரொம்ப கனம் பண்ணுவார். வீட்டில் வாங்கன்னு ஜோம் பண்ணுவார். நான் சொன்னேன், ஐயா இதெல்லாம் ரொம்ப நல்லது, நாங்கள் நேசிக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்கிறீங்க, சபைக்கு வரீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு நான் நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ எங்களை நேசிக்கிறதுனால உங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஐயா. நீங்கள் சிஎஸ்சி சபைக்கு போனீங்க, ஆர்சி சபைக்கு போனீங்கன்னா முக்கியம் கிடையாது. முழுகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்கள் தசமபாகம் கொடுக்குறதுலாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அது ரொம்ப ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கிடைக்கும். பல முறை சொன்னேன். 2 முறை ஞானஸ்தானம் ஆராதனை கூப்பிட்டேன்.